अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य दिशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नम पंकजनाभाय नम पंकजमालिने नम पंकजनेत्राय नमस्ते पंकजाङ्घ्रये। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरद्विषे नमः। ஸ்ரீமத் பாகவதம் உண்மையுருவில் அத்தியாயம் 7 பூரணத்தின் ஞானம். ஸ்லோகம் 4. பூமோ அனலோ வாயோ கம்மனோ புத்திரேவ ச அகங்காரம் இதீயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. மொழிபெயர்ப்பு: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இந்த 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜடசக்திகள் ஆகும். பொருளுரை: இறை விஞ்ஞானமானது இறைவனையும் அவரது பல்வேறு சக்திகளை ஆராய்வதாகும். ஜட இயற்கை பிரகிருதி பகவானது பல்வேறு புருஷ அவதாரங்களின் சக்தி என்று அறியப்படுகிறது. சாத்வத தந்திரங்களில் ஒன்றான நாரத பாஞ்சராத்திரத்தில் இது பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. விஷ்ணோஸ்து த்ரீணி ரூபாணி புருஷாக்யான்யதோ விதூக ஏகம் து மகதக ஸ்ரஷ்டு த்விதீயம் வத் அண்ட சம்ஸ்திதம் திருத்தீயம் சர்வபூதஸ்தம் தானி ஞாத்வா விமுச்சியதே. ஜட உலகின் படைப்பிற்காக பகவான் கிருஷ்ணர் 3 விஷ்ணு ரூபங்களாக விரிவடைகிறார். முதல் விரிவங்கமான மகாவிஷ்ணு மகதத்துவ எனப்படும் மொத்த ஜடசக்தியை படைக்கின்றார். இரண்டாவது விரிவங்கமான கர்ப்போதக சாயி விஷ்ணு எல்லா பிரபஞ்சத்தின் உள்ளும் நுழைந்து பல்வேறு வேறுபாடுகளை உண்டாக்குகின்றார். மூன்றாவது விரிவங்கமான சீரோதக சாயி விஷ்ணு பரமாத்மாவாக அனைத்து பிரபஞ்சத்தினுள்ளும் எல்லா இடங்களிலும் பரவுகின்றார். அவர் அணுக்களுக்கும் இருக்கின்றார். இந்த 3 விஷ்ணுவையும் அறிபவர் எவரும் ஜட உலக பந்தத்தில் இருந்து முக்தி பெற முடியும். பகவானின் பல்வேறு சக்திகளில் ஒன்றே இந்த ஜட உலகம்.
இது ஒரு தற்காலிக தோற்றமாகும். இந்த ஜட உலகின் எல்லா செயல்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் விரிவங்கங்களான இந்த மூன்று விஷ்ணுவால் நடத்தப்படுகின்றன. இந்த புருஷர்கள் அவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். கடவுளின் கிருஷ்ணரின் விஞ்ஞானத்தை அறியாதவர் இந்த ஜட உலகம் ஜீவாத்மாக்கள் அனுபவிப்பதற்காகவே என்றும், ஜீவாத்மாக்களே புருஷர்கள், ஜடசக்தியின் காரணமும் அதிகாரிகளும் அனுபவிப்போரும் என்று பொதுவாக எண்ணுகின்றனர். பகவத்கீதையின்படி இந்த நாத்திக முடிவு பொய்யானதாகும். தற்போதைய ஸ்லோகத்தில் கிருஷ்ணரே ஜட தோற்றத்தின் மூல காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதமும் இதனை உறுதி செய்கின்றது. ஜட தோற்றத்தின் மூலக்கூறுகள் பகவானின் பிரிந்த சக்திகள் ஆகும். அருவவாதிகளின் இறுதி இலக்கான பிரம்ம ஜோதியும் ஆன்மீக வானில் உள்ள ஓர் ஆன்மீக சக்தியே. வைகுண்ட லோகங்களில் உள்ளதை போன்ற ஆன்மீக வேறுபாடுகள் பிரம்ம ஜோதியில் இல்லை. அருவவாதிகள் இந்த பிரம்ம ஜோதியினை தங்களது இறுதியான நித்தியமான இலக்காக கருதுகின்றனர். எங்கும் பரவியிருக்கும் பரமாத்மாவும் க்ஷீரோதகசாயி விஷ்ணுவின் நிலையற்ற தோற்றமே. பரமாத்மா ஆன்மீக உலகில் நித்தியமாக தோற்றம் அளிப்பது இல்லை. எனவே உண்மையான பூரண சத்தியம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவரே பூரண சக்தியுடையவர். பலதரப்பட்ட பிரிந்த சக்திகளையும் அந்தரங்க சக்திகளையும் உடையவர். ஜட சக்தியை பொறுத்தவரையில் மேலே குறிப்பிட்ட 8 அதன் முக்கிய தோற்றங்கள் ஆகும். இவற்றில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 ஸ்தூல படைப்புகள் என்றும் அறியப்படுகின்றன. அவற்றில் 5 புலன் விஷயங்களும் அடங்கும். அவற்றிலிருந்து ஒளி, தொடு உணர்வு, உருவம், சுவை, வாசனை ஆகியவை தோன்றுகின்றன. ஜட அறிவியலில் இந்த 10 விஷயங்கள் மட்டுமே உள்ளன, வேறெதுவும் இல்லை. மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய 3ம் பௌதிகவாதிகளால் புறக்கணிக்கப்படுகின்றன. மனதின் செயல்களுடன் தொடர்பு கொள்ளும் தத்துவவாதிகளின் அறிவும் பக்குவமானது அல்ல. ஏனெனில் இறுதி மூலமான கிருஷ்ணரை அவர்கள் அறிவதில்லை. நான், எனது என்னும் எண்ணமே ஜட வாழ்க்கைக்கு அடிப்படையாக அமைகிறது. அகங்காரம் என்று அறியப்படும் இந்த எண்ணம் ஜட இயக்கங்களுக்கான 10 புலன் உறுப்புகளை உள்ளடக்கியது. புத்தி என்பது மகத்தத்துவ எனப்படும் மொத்த ஜட படைப்பினை குறிக்கின்றது. இவ்வாறு பகவானின் 8 பிரிந்த சக்திகளிலிருந்து ஜட உலகின் 24 மூலகங்களும் தோன்றுகின்றன. இவையே நாத்திக தன்மை வாய்ந்த சாங்கிய தத்துவத்தின் கருப்பொருள் ஆகும். உண்மையில் கிருஷ்ணரின் சக்தியிலிருந்து தோன்றிய அவை அவரிடமிருந்து பிரிந்து இருக்கின்றன. ஆனால் குன்றிய அறிவுடைய நாத்திக சாங்கிய தத்துவவாதிகள் எல்லா காரணங்களுக்கும் காரணம் கிருஷ்ணரே என்பதை அறியார். பகவத்கீதையின் சாங்கிய தத்துவத்தின் விவாத விஷயம் கிருஷ்ணரின் புறசக்தியின் தோற்றமே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதுக்கு முன்னாடி 7வது ஸ்லோகத்தில் பகவான் சொன்னாங்க இல்லையா, சாதாரண அறிவு தெய்வீக அறிவையும் உனக்கு நான் முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியது ஏதும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்க பகவானுடைய சக்திகள் பற்றி இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுது இல்லையா. இப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். இந்த 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜடசக்திகளாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பகவானிடம் இருந்து பிரிந்து இருக்கின்றது ஜடசக்தி. ஆனால் இதை பகவானே படைக்கின்றார். ஆனால் அதிலிருந்து பகவான் பிரிந்து இருக்கின்றார் இல்லையா. அப்ப அதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியாத ஒரு இது. அதுதான் எப்படி சொல்லுவாங்கன்னா பகவானுடைய அச்சிந்திய சக்தி இல்லையா, நம்முடைய பௌதீக அறிவிற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இப்ப நமக்கு பார்த்தோம்னா 2 உடல்கள் இருக்கு, ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல். இப்ப ஸ்தூல உடல் பார்த்தோம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லி இந்த 5 பஞ்சபூதங்களால் ஆனது இந்த ஸ்தூல உடல். அப்புறம் சூக்ஷ்ம உடல் மனம், புத்தி, அகங்காரம். இந்த ஸ்தூல உடலே நம்ம எல்லாருமே பார்க்க முடியும். இந்த சூக்ஷ்ம உடல் பார்க்க முடியாது இல்லையா. இப்ப இந்த சூக்ஷ்ம உடல் தான் நம்ம உடல் எரிக்கப்படும் போது இந்த பஞ்சபூதங்களாலாகிய ஸ்தூல உடல் தான் எரிக்கப்படுது.
இப்ப வந்து மரணத்தின் பிறகு இந்த சூக்ஷ்ம உடல் தான் வந்து நமக்கு அடுத்த உடலை வந்து தயார் செய்கின்றது. அதுதான் வந்து சொல்லப்படுது. மனதில் வந்து என்ன வந்து பதியப்படுகின்றதோ, எந்த உணர்வு வந்து நமக்கு இருக்கின்றதோ அதுதான் அடுத்த பிறவிக்குரிய உடல் நமக்கு எடுப்பதற்கும் காரணமாக அமைகின்றது. அதனால்தான் வந்து நம்ம வந்து பிரபுபாதர் வந்து அடிக்கடி வந்து இதுல வந்து திரும்ப திரும்ப வந்து விவரிப்பது, நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வந்து வர வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் சொல்லுவாங்க, சபை மனக கிருஷ்ண பதார விந்தையோர், எப்பவுமே பகவானுடைய தாமரை திருவடிகளை வந்து இணைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து முதல் ஸ்லோகத்திலேயே வந்து பார்த்தோம் இல்லையா? அப்ப வந்து பகவானை பற்றி கேட்பதால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இல்லையா? சுன்பதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக ஹிருத்யந்தோசி அபத்ராணி விதுனோதி சுக்ர சதாம் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து பகவானை பற்றின விஷயங்கள் வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து ஸ்ரத்தையோட கேட்கும் போது எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கின்ற பரமாத்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, தேவையற்ற ஆசைகள் எல்லாமே, அந்த கலங்கங்கள் எல்லாமே வந்து பகவான் வந்து அழித்து விடுகின்றார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா? நமக்கு வந்து பார்த்தோம், 2 உடல்கள் வந்து இருக்கு, ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல். பஞ்சபூதங்களாலான இந்த ஸ்தூல உடல், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் வந்து இது ஸ்தூலமான உடல். நம்ம வந்து எல்லாருமே வந்து பார்க்கக்கூடியது. மரணத்தின் போது வந்து என்ன ஆகுமா, உடல் எரிக்கப்படும் போது இந்த பஞ்சபூதங்களில் இது எல்லாமே வந்து கலந்துவிடும். இது எல்லாமே வந்து நல்ல விரிவாக வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இது அது எப்படி வந்து நம்மளுடைய இது வந்து அது மரணத்தின் போது வந்து உடல் எரிக்கப்படும் போது அந்த பஞ்சபூதங்கள் எப்படி கலத்துது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கும். இப்ப இந்த சூக்ஷ்ம உடல் தான் அடுத்த உடலுக்கு வந்து அதை வந்து கொண்டு போகுது. இது அடுத்த உடலில் வந்து அங்க போய் வந்து சேரும். என்ன வந்து மனதில் வந்து பதிந்து இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி உடல் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்படும். இது இங்க வந்து பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இறை விஞ்ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லும் போதும் இறைவனையும் அவரது பல்வேறு சக்திகளையும் வந்து ஆராய்வது. பகவானை பொறுத்தவரை எப்படின்னா, பராசி சக்தி விவிதைவ சூயத்தை, பகவானுக்கு பல்வேறு விதமான சக்திகள் வந்து இருக்கு. இப்ப எல்லா சக்திகளுக்கும் வந்து எல்லா சக்திகளும் வந்து பார்த்தோம்னா பகவானுக்கு வந்து சேவை வந்து செய்கிறார். அப்ப வந்து நாம யாருன்னா பகவானுடைய நடுத்தர சக்தியாக இருக்கின்றோம். ஜீவாத்மாக்களாகிய நாம் வந்து பகவானுடைய நடுத்தர சக்தி. ஸ்ரீமதி ராதாராணி வந்து பகவானுடைய அந்தரங்க சக்தி. இது இப்ப இந்த ஜட இயற்கை வந்து பகவானுடைய பகிரங்க சக்தி. இது தாழ்ந்த சக்தி. பகிரங்க சக்தி வந்து பார்த்தோம்னா தாழ்ந்த சக்தி. ஆனா இருந்தாலும் என்னன்னா, அது பகவானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து செயல்படுவதால் ரொம்ப அழகா வந்து சரியான விதத்தில் வந்து செயல்படுது. ஆனா நாம வந்து பார்த்தோம்னா இந்த பகிரங்க சக்தியை விட வந்து நாம் உயர்ந்த சக்தியாக இருக்கின்றோம். ஜீவாத்மாவாகிய நாம் நடுத்தர சக்தியாக இருந்தாலும் இந்த பகிரங்க சக்தியை விட நாம் வந்து உயர்ந்த சக்தியாக இருக்கின்றோம். ஆனா இருந்தாலும் என்ன ஆகுது, இந்த ஜட இயற்கையோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது நாம் அந்த தாழ்ந்த நிலைக்கு வருகின்றோம் அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்லப்படுது. அப்போ வந்து அந்த தாழ்ந்த நிலைக்கு ஜட சக்தியோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா, நான் தான் இங்க அனுபவிப்பாளன், நான் தான் நிஜமானர், பார்க்கும் அனைத்திற்கும் வந்து நான் தான் உரிமையாளர், எல்லாத்துக்கும் நான் தான் அதிகாரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொய் அகங்காரம் வந்து நம் மீது வந்து தூண்டப்படுகின்றது இல்லையா? அப்ப அதுதான் நம்முடைய இங்க திரும்ப திரும்ப இங்க வருகின்ற அந்த பிணைப்புக்கு வந்து காரணமாக அமைகின்றது அப்படின்னு சொல்லி வந்து இங்க சொல்றாங்க. இது அதுக்கப்புறம் வந்து இங்க விளக்குறாங்க. சாத்வத தந்திரங்களில் ஒன்றான பாஞ்சராத்திரத்தில், நாரத பாஞ்சராத்திரத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஜட படைப்பு எப்படி நிகழ்கின்றது இல்லையா? இந்த பூரணத்தின் ஞானம் பகவான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. வித்யா அவித்யா இரண்டுக்கும் அறிவு, ஜடவும் ஆன்மீகமும் சேர்ந்து அந்த 2 அறிவையும் வந்து இங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஜட உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இங்க விளக்குறாங்க. இது இப்ப ஜட சக்தி வந்து ஜட உலகம் எப்படி பகவானிடமிருந்து பிரிந்த சக்தி தான். அப்ப வந்து இந்த எட்டும் சேர்ந்ததே வந்து எனக்கு பிரிந்த ஜட சக்தி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஜட உலகம் எப்படி வந்து படைக்கப்பட்டிருக்கு, யார் வந்து அதை பராமரிக்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து இங்க விளக்குறாங்க. அப்ப வந்து பகவான் விஷ்ணு வந்து 3 விஷ்ணு ரூபங்களாக தம்மை விரிவடைய செய்து கொள்கிறார். இது அதை வந்து இங்க விளக்குறாங்க. இப்ப வந்து அந்த முதல் விரிவங்கம் இல்லையா, நீங்க பகவத்கீதையில அந்த படத்தில் வந்து பார்த்திருப்பீங்க. ஒரு விஷ்ணு வந்து படுத்திருப்பாங்க இல்லையா? இப்ப அவங்களுடைய மயிர் துவாரத்தின் வழியாக வந்து அந்த நிறைய பபிள்ஸ் மாதிரி, இப்ப அதுல இருந்து பார்த்தோம்னா நிறைய மயிர் துவாரத்தின் வழியாக அந்த பபிள்ஸ் மாதிரி நிறைய பிரபஞ்சங்கள் வந்து அங்கே வருது. இப்ப அந்த அதுல வந்து பபிள்ஸ் மாதிரி இருக்குது. அதுல இருந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், அங்க விஷ்ணு வந்து படுத்திருப்பாங்க. இப்ப அதுல இருந்து பிரம்மதேவர் வந்து வந்திருப்பாங்க. அது வந்து யாருன்னா கர்ப்போதக சாயி விஷ்ணு. ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் எல்லா பிரபஞ்சங்களும் படைக்கப்பட்ட பிறகும்
எந்த பிரபஞ்சங்களும் வந்து இயக்கத்துக்கு வரவே இல்லை. எந்த அசைவுமே இல்லாம இருந்தது. கோடான கோடி தேவ ஆண்டுகள் வரைக்கும் எந்த அசைவும் இல்லை. பகவான் அதற்குள்ளே நுழைந்த பிறகுதான், கர்ப்போதகசாயி விஷ்ணுவாக அதற்குள்ளே நுழைந்த பிறகுதான் பிரபஞ்சமே இயக்கத்திற்கு வந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவர் வந்து வருகின்றார். அப்ப வந்து பிரம்மதேவர் என்ன பண்றாங்கன்னா எல்லா உயிர்வாளிகளையும் வந்து அவங்க படைக்கின்றார். அதுக்கப்புறம் வந்து பகவான் 4 விஷ்ணு ரூபமாக பரமாத்மாவாக எல்லா உயிர்வாளிகளின் இருதயத்திலும் வந்து அவங்க பரமாத்மாவாக உள்ளே நுழைகின்றார். இப்படிதான் வந்து இந்த 3 விஷ்ணுக்களால் தான் வந்து இந்த ஜட உலகம் வந்து பராமரிக்கப்படுகின்றது. இப்படிதான் வந்து பகவான் பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து இங்க விளக்கப்பட்டிருக்கு. அப்ப யார் ஒருவர் வந்து இந்த 3 விஷ்ணுக்களையும் அறிகிறார்களோ அவங்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா முக்தி நிச்சயம். நம்ம 3 விஷ்ணுக்களை பற்றி வந்து நம்ம தெரிந்து கொண்டோம் இல்லையா? காரணோதக சாயி விஷ்ணு, அப்புறம் கர்ப்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணு. அப்ப இந்த 3 விஷ்ணுக்களை யார் வந்து தெரிந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு ஜட உலக பந்தத்திலிருந்து முக்தி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது. அதுக்கப்புறம் அப்ப இந்த ஜட உலகம் பல்வேறு சக்திகளில் ஒன்றானதுதான் இந்த ஜட உலகம். பகவானுக்கு பராசி சக்தி விவிதைய ஸ்ரூயத்தே, பல்வேறு சக்திகள் இருக்கு. இப்ப அதுல பல்வேறு சக்திகளில் ஒரே ஒரு சக்தி தான், அதுதான் இந்த ஜட உலகம். நம்ம பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா எப்படி இருக்கு, ஜட உலகம் இவ்வளவு பெருசா தெரியுது இல்லையா? இந்த மாதிரி பற்பல பிரபஞ்சங்கள் வந்து இருக்கு இல்லையா? இது எல்லாமே எப்படி இருக்காமா, அனந்த சேஷனுடைய அவங்களுடைய தலையில ஒரு கடுகு இருக்கிற மாதிரியாமா. அவங்க தலையில இருக்கிறதே தெரியாதாமா. பாருங்களேன், அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு சாதாரண ஒரு விஷயம் இது. அவங்க தலையில இருக்கிறதே வந்து தெரியாத அளவு அவங்க வந்து சுமந்துட்டு இருக்காங்க. அது அப்ப அந்த கடுகு வந்து இவ்வளவு சின்னதா இருக்கும் இல்லையா? அப்ப அதுக்குள்ள நாம இருக்கோம்னா அப்ப வந்து பார்த்தோம்னா நாம எங்க இருக்கோம்னே தெரியாது. அந்த மாதிரி பல பிரபஞ்சங்கள் வந்து பகவானுடைய மயிர்துவாரத்தின் வழியாக, காரணோதக சாயி விஷ்ணுவின் அவங்களுடைய மயிர்துவாரத்தின் வழியாக வெளியே வந்து கொண்டே இருக்கின்றது இது. அந்த மாதிரி வந்து இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் ஒவ்வொரு பிரம்மதேவர் வந்து இருக்காங்க இது. அதுக்கப்புறம் ஜட செயல்களின் எல்லா செயல்களும் பகவான் கிருஷ்ணரின் விரிவங்கங்களான இந்த 3 விஷ்ணுவால் நடத்தப்படுகின்றன. இப்ப இந்த புருஷர்கள் அவதாரங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அதுக்கப்புறம் வந்து கடவுளின் கிருஷ்ணரின் விஞ்ஞானத்தை அறியாதவர் இந்த ஜட உலகம் ஜீவாத்மா அனுபவிப்பதற்காக என்று எண்ணுகின்றனர். அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா இதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. சாமிநாதன் பிரபா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது என்ன பிரபு? 3 விஷ்ணுக்கள் பல்வேறு புருஷ அவதாரங்களில் பகவானது பல்வேறு அப்படிதான் இங்க போட்டிருக்காங்க இல்லையா? பகவானது பல்வேறு புருஷ அவதாரங்களின் சக்தின்னு போட்டிருக்காங்க. அப்ப வந்து இதுதான். ஆனா இது என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஆக்சுவலா வந்து இந்த பௌதிக உலகம் வந்து எப்படின்னா 24 மூலப்பொருட்களால் ஆனது. பகவான் வந்து அந்த மகத்தத்துவத்தில் இந்த 24 மூலப்பொருட்களை மட்டுமே வந்து வைக்கின்றார். இப்ப அதில் வந்து பகவானுடைய தன்னுடைய பார்வையை, கடைக்கண் பார்வையை செலுத்தும் போதுதான் இப்ப இது எல்லாமே வந்து இயக்கத்திற்கு வருகின்றது இல்லையா? பகவான் வந்து பின்னாடி சொல்லுவாங்க, நான் தான் விதையளிக்கும் தந்தை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப வந்து தனியாக வந்து இயங்குறதுக்கு ஜடசக்திக்கு வந்து ஜட இயற்கைக்கு எந்த சக்தியும் இல்லை. பகவான் தன்னுடைய பார்வையை செலுத்தும் போது மட்டும்தான் ஜட இயற்கையே வந்து இயக்கத்திற்கு வருகின்றது. வந்து 24 மூலப்பொருட்களை பகவான் வந்து படைக்கின்றார். இல்ல வந்து பிரம்மதேவரே சொல்றாங்க, பகவான் அவங்க வந்து 2ஆம் தர படைப்பாளர் தான் பிரம்மதேவர். நாம எல்லாருமே 2ஆம் தர படைப்பாளர்கள் தான் இல்ல. ஏதோ ஒண்ணு நம்ம வந்து படிக்கின்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அது எல்லாமே நம்ம 2ஆம் தர படைப்பாளர்கள். பிரம்மதேவரே 2ஆம் தர படைப்பாளர் தான். வந்து பிரம்மதேவரே வந்து சொல்றாங்க, நான் அந்த படைப்பிற்கான அந்த சக்தியை நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்தே பெறுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது காண்டத்தில் பாகவதத்தில் வந்து அதுல வந்து நாரத முனிவருக்கு விளக்கும் போது அங்க சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்க அவங்க சொல்றாங்க, நாரத முனிவருக்கு வந்து பிரம்மதேவர் வந்து உபதேசம் செய்யும் போதும் நீங்க வந்து சொல்லும் போது நீங்க தான் வந்து உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லி வந்து நான் நினைத்தேன். ஆனா உங்களை விட உயர்ந்தவர் வந்து ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தோன்றுகிறது அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நான் வந்து எனக்கு மேலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அங்க பிரம்மதேவர் வந்து நாரத முனிவரிடம் வந்து சொல்லுவாங்க. இது ஏன்னா ஆதியில் இல்லையா
ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்திலே வந்து வருது இல்லையா, பிரம்மா ஹிருதயே ஆதி கவையே அப்படின்னு சொல்லி இல்லையா, பிரம்மாவுடைய இருதயத்தில் ஆதியில் இல்லையா வேத ஞானத்தை புகட்டியவர் அவரே ஆவார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இல்ல முதல் உயிர்வாளி பிரம்மதேவர். இப்ப அவங்களுக்கு வந்து வேத ஞானத்தை வந்து யார் சொல்வது? எப்ப பகவானே சொன்னாதான் தெரியும். அப்ப வந்து அவனுடைய ஆதியில் பிரம்மதேவனுடைய ஹிருதயத்தில் வந்து வேத ஞானத்தை வந்து புகட்டியவர் அவரே ஆவார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது அப்ப வந்து பிரம்மதேவர் வந்து செகண்டரி படைப்பாளர் தான் இது. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க பொறுத்தவரையிலும் வந்து இதுதான் ஃபைனல், இதுதான் உலகம், எல்லாமே இங்கதான் எல்லாமே அனுபவிக்கிறது, இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இதுதான் நான் தான் அனுபவிப்பாளன், எல்லாமே நான் தான் கடவுள், அந்த ஒரு நிலைக்கே போயிடுவாங்க இல்லையா. அப்ப அது எல்லாமே நாஸ்திக தத்துவம் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுது. ஆனா இங்க பகவத்கீதையின் ஸ்லோகத்தின்படி இந்த நாஸ்திக முடிவு பொய்யே அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்ப உண்மையிலேயே வந்து எல்லாத்துக்கும் காரணம் வந்து பகவான் தான் இல்லையா. இந்த மூல காரணம் எல்லாமே பகவானே இங்க சொல்றாங்க இல்லையா, என்னுடைய பிரிந்த சக்தின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்ப வந்து இதை விட வந்து உயர்ந்தது எதுவுமே கிடையாது. அப்ப இது அப்ப வந்து ஆன்மீகவாதிகள் வந்து ஆன்மீகவாதிகளுடைய இறுதி இலக்கு என்னன்னா பிரம்மஜோதி தான் இல்லையா. அப்ப அந்த அந்த இறுதி இலக்கம் கூட வந்து என்ன ஆகுதுன்னா, அருவவாதிகளின் இறுதி இலக்கான பிரம்மஜோதியும் ஆன்மீக வாழ்வில் உள்ள ஒரு ஆன்மீக சக்தியே, அதுவும் ஒரு ஆன்மீக சக்தி தான், அது இறுதி இலக்கு கிடையாது. பகவானுடைய உடலில் இருந்து வருகின்ற அந்த ஒரு தேஜஸ், அந்த ஒளிதான் வந்து பிரம்மஜோதிய ஒளிய, அதுதான் இறுதி வந்து கிடையாது இல்லையா. பகவானுக்கும் ஒரு உருவம் வந்து இருக்கின்றது. ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எல்லாருடைய இதயத்திலும் பகவான் இங்கே பரமாத்மாவாக பரவி இருக்கின்றார். ஆனா ஆன்மீக உலகில் பரமாத்மா இல்லை. அதான் சொல்றாங்க, எங்க பரவி இருக்கும் பரமாத்மாவும் க்ஷீரோதகசாயி விஷ்ணுவின் நிலையற்ற தோற்றமே அப்படின்னு வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இங்கதான் பரமாத்மா இருக்காங்க. ஆன்மீக உலகில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே நேரடியா இருக்கிறனால அங்க பரமாத்மா இல்லை. ஏன்னா பகவான் வந்து நேரடியாக பகவானே இங்க வந்து அவதரிக்கும் போது என்ன ஆகுமாமா, எல்லா விரிவங்கங்களும், எல்லா அவதாரங்களும், எல்லா சக்திகளும் பகவானோட வந்து எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்ப வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இங்க வந்து அசுரர்களை வதம் செய்வது இல்லையா, பூதனா, அகாசுரன், பகாசுரன், வத்சாசுரன், இந்த மாதிரி அரக்கர்களை வரம் செய்வது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பாக்குறோம். அது எல்லாமே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பண்ணல இல்லையா. பகவான் இன்னும் ரச வல்லுனர், ரசத்தை மட்டும்தான் அனுபவிப்பவர். அந்த மாதிரி இருக்கும்போது பகவானுக்குள்ள இருக்கின்ற விஷ்ணுமூர்த்திகள் தான் வந்து இது எல்லாமே வந்து அசுரர்களை வதம் செய்கிறார். இதுதான் இப்ப இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப பார்க்கும்போது பிரம்மதேவர் இல்லையா, பிரம்ம விமோகன நிலையில பார்க்கும்போதும் இல்லையா, பிரம்மதேவர் என்ன பண்றாங்க, எல்லா தேவர்களையும் கன்றுகளையும் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப வந்து போன பிறகு பிரம்மதேவர் வந்து பாக்குறாங்க, சரி நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போயிடும், கிருஷ்ணர் வந்து இங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும் போதும் அதே மாதிரி எல்லா கன்றுகளும் கோபர்களும் எல்லாமே வந்து இருக்காங்க, பசுக்களும் கோபர்களும் கன்றுகளும் வந்து இருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியம். பார்க்கும்போது பார்த்தோம்னா அப்ப வந்து பகவான் இல்லையா, எல்லாமே தெரியும் பகவானுக்கு இல்லையா. வந்து பகவான் வந்து பிரம்மதேவருக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து விஷ்ணு மூர்த்திகளாக வந்து மாறுறாங்க இல்லையா. அப்ப பகவான் இங்க அவதரிக்கும் போதும் இங்க எத்தனை விஷ்ணுமூர்த்திகள் இருக்காங்களோ, விரிவங்கம் வந்து ஆயிருந்தாங்களோ, பகவான் வரும்போது எல்லா விஷ்ணுமூர்த்திகளும் பகவானோட உள்ள போயிருவாங்க. இது எல்லாமே வந்து சைத்தன்ய சரிதாமத்தில் வந்து விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. இது இப்ப இந்த மாதிரி இருக்கும் போதும் காட்டுறாங்க பகவானுக்கு, பிரம்மதேவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கும்போது இந்த மாதிரி விஷ்ணுமூர்த்திகள் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது நிறைய பிரம்மதேவர்கள் வந்து அங்க வந்து இருக்காங்க. இதை பார்த்த உடனே எல்லாமே வந்து பிரம்மதேவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நான் தான் பிரம்மா, எத்தனை பிரம்மா இருக்காங்க இங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு தலை இல்ல, ரெண்டு தலை இல்ல, ஒரு சில பிரம்மாவுக்கு வந்து 1000 தலை, 10,000 தலை, 1,00,000 தலை, நம்மளால யூகிக்கவே முடியாது இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு பிரபஞ்சத்தை பொறுத்தவரையிலும் பிரபஞ்சத்துக்கு தகுந்த மாதிரி பிரம்மதேவர் வந்து இருக்காங்களாமா. நம்ம இருக்கிற பிரபஞ்சம் தான் ரொம்ப குட்டியான பிரபஞ்சம், அதனால 4 தலை பிரம்மா இல்லையா. வேற ஒரு பிரபஞ்சத்துக்கு பார்க்கும்போது பெரிய பெரிய பிரபஞ்சங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி படைப்புக்காக 1,00,000 தலை பிரம்மா இருக்காங்களாம். இது எல்லாமே வந்து என்னது, நம்முடைய பௌதிக அறிவிற்கு புலப்படாத ஒரு விஷயங்கள் இல்லையா, ஆனா உண்மையிலே இருக்கு. அப்ப அது எல்லா பிரபஞ்சத்திற்கும் ஆளுநர் பகவான் இல்லையா. அப்ப அதுதான் வந்து சொல்லணும். இப்ப இதுல பார்க்கும்போது எப்படின்னா, அந்த எல்லா ஆளுநர்களுக்கும் ஆளுநராக இருக்கின்ற பகவான் வந்து நம்ம இருக்கின்ற ஒவ்வொரு உயிர்வாளிக்கும் வந்து பகவானுக்கும் நமக்கு அந்த உறவு இருக்கு
இல்லையா? இப்ப இதுதான் பகவான். நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. பகவான் ரொம்ப உயர்ந்தவர், ஆனா நம்ம ரொம்ப பக்கத்திலேயே நாம் பகவானோட அந்த அன்பு பரிமாற்றம் செய்ய முடியும். இது எப்படி? இல்லையா? அப்ப அதுதான் அச்சிந்திய சக்தி அப்படின்னு சொல்லுவோம். பகவானை நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது, இல்லையா? அதுதான் பகவான், இல்லையா? அதுதான் இங்க சொல்லப்படுது. இது இப்ப அந்த மாதிரி இங்க சொல்றாங்க. இப்ப ஆன்மீக உலகில் பார்க்கும் போதும் விஷ்ணு பரமாத்மா ரூபம் இங்க இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அங்கே புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் பூரண சத்தியம் தான் அங்கே இருக்கின்றார். அதுக்கப்புறம் பகவானுடைய பல்வேறு எந்த சக்திகளும் பகவானிடம் இருக்கு, அந்தரங்க சக்தியும் இருக்கு. இப்ப பகவான் இங்கே அவதரிக்கும் போதும் பகவான் நம்முடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக அவதரிக்கின்றார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அதை இங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்த 24 மூலப்பொருட்களை தான் பகவான் இங்கே மகத்தத்துவத்தில் இருந்து படைக்கின்றார் அப்படின்னு சொல்லி இங்க அதே தான் விளக்கப்பட்டிருக்கு. இப்ப நாஸ்திக தத்துவவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணர் தான் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் அப்படின்னு சொல்லி அவங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா அந்த சாங்கிய தத்துவம் கபில தேவர் தம்முடைய தாய் தேவபூதிக்கு சொல்லியிருக்காங்க. அது ஸ்ரீமத் பாகவதத்துல 3வது காண்டத்துல விரிவாக விளக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த சாங்கிய தத்துவத்திற்கும் இங்க சொல்கின்ற நாத்திக சாங்கிய தத்துவத்துக்கும் எந்த இதுவும் தொடர்புமே இல்லை. இது நாத்திக சாங்கிய தத்துவம். அது கபிலதேவர் பகவானுடைய அவதாரமே அங்கே சொல்லியிருக்காங்க. உண்மையான அந்த சாங்கிய தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பகவத்கீதையின் படி சாங்கிய தத்துவத்தின் விவாத விஷயம் என்னன்னா, கிருஷ்ணரின் புறசக்தியின் தோற்றமே. இல்லையா? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? 5வது அத்தியாயத்தை பார்த்தோம்னு நினைக்கிறேன். அதுல சொல்லப்பட்டு இருந்தது இல்லையா? சாங்கிய தத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அது மரத்தின் வேரை கண்டுபிடிப்பதுதான். மரத்தின் வேறு எங்கன்னு சொல்லி தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்க தண்ணி ஊத்துவாங்க. அது தெரிஞ்சாதான் ஊத்துவாங்க. ஆனா பக்தர்கள் ஓகே யாருக்கு நம்ம சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு சேவை செய்யறாங்க. ஆனா பக்தர்கள் ஆல்ரெடி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? குரு சாது சாஸ்திரம். அதன் மூலமாக அவங்க இதை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுளுக்கு ஏற்றுக்கொண்டு அவங்க சேவை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் வித்தியாசம். அவங்க அந்த மரத்தின் வேரை கண்டுபிடிக்கிறாங்க. பக்தர்கள் என்ன பண்றாங்க, அந்த வேருக்கு தண்ணி ஊத்தவே ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிதான் அதுல விளக்கப்பட்டு இருந்தது. ஸ்லோகம் 5. அபரேயம் இதஸ்பன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜகத். பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இது தாழ்ந்த ஜட இயற்கையை சுயநலனிற்காக உபயோகிக்க கூடிய ஜீவாத்மாக்களை உள்ளடக்கியதாகும். பொருளுரை: ஜீவாத்மாக்கள் பரம புருஷரின் உயர் இயற்கையை சக்தியையே சேர்ந்தவர்கள் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என பல்வேறு ரூபங்களில் தோன்றக்கூடிய ஜடமானது கீழ்நிலை சக்தியாகும். நிலம் முதலான ஸ்தூலம், மனம் முதலான சூக்ஷ்மம் ஆகிய ஜட இயற்கையின் 2 படைப்புகளுமே தாழ்ந்த இயற்கையை சேர்ந்தவை. இந்த தாழ்ந்த சக்தியினை பல்வேறு நோக்கங்களுக்காக உபயோகிக்கும் உயிர்வாளிகள் பரம புருஷரின் உயர் சக்தியை சார்ந்தவர்கள். இந்த உயர் சக்தியால் தான் ஜட உலகம் முழுவதும் இயங்குகின்றது. உயர் சக்தியான ஜீவாத்மாவினால் இயக்கப்படாவிடில் செயல்படுவதற்கான சக்தி ஏதும் பிரபஞ்ச தோற்றத்திடம் இருக்காது. சக்திகள் எப்போதும் சக்திமானால் கட்டுப்படுத்தப்படுபவை. எனவே உயிர்வாளிகள் எப்போதும் பகவானால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வு கிடையாது. அறிவற்ற மனிதர்கள் எண்ணுவது போல உயிர்வாளிகளின் சக்தி ஒருபோதும் பகவானுடைய சக்திக்கு சமமானது அல்ல. ஜீவாத்மாக்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள வேறுபாடு ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.87.30 பின்வருமாறு விளக்கப்படுகின்றது. அபரிமிதா த்ருவாஸ்தனுக்ருதோ யதி சர்வகதாஸ் தர்ஹின சாஸ்யதே தீ நியமோ த்ருவநேதரதாக அஜனீச்ச என்மயம் தத் அவிமுச்சிய நியந்த்ருபவேத் சமம் அனுஜானதாம் யத் அமதம் மது துஷ்டதயா. நித்தியமான பரமனே, உடலை பெற்ற ஜீவன்கள்
உம்மை போன்று எங்கும் நிறைந்து நிச்சயமானவராக இருந்தால் உமது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உங்களது இருக்கும் காரணத்தால் உமது நுண்ணிய அவர்கள் உங்களது நுண்ணிய சக்திகளாக இருக்கும் காரணத்தால் உமது உன்னதமான கட்டுப்பாட்டிற்குள் உட்படுகின்றனர். எனவே உமது கட்டுப்பாட்டிற்கு சரண் அடைவதே ஜீவனின் உண்மையான முக்தியாகும். அந்த சரணாகதி அவர்களை மகிழ்விக்கும். அத்தகைய ஸ்வரூப நிலையில் மட்டுமே அவர்கள் கட்டுப்படுத்துபவர்களாக இருக்க முடியும். எனவே இறைவனும் ஜீவனும் எல்லா விதங்களிலும் சமமானவர்கள் என்னும் அத்வைத கொள்கையை பரப்பும் சிற்றடியுடையோர் உண்மையில் தவறான களங்கமான கருத்துக்களால் வழிநடத்தப்பட்டுள்ளனர். பரம புருஷரான கிருஷ்ணர் மட்டுமே கட்டுப்படுத்துபவர். மற்ற எல்லா ஜீவாத்மாக்களும் அவரால் கட்டுப்படுத்தப்படுபவர்கள். ஜீவாத்மாக்கள் அவரது உயர்ந்த சக்திகள். ஏனெனில் குணத்தின் அடிப்படையில் அவர்கள் இறைவனுடன் சமமாக உள்ளனர். ஆனால் சக்தியின் அளவை பொறுத்தவரையில் அவர்கள் என்றுமே இறைவனுக்கு சமமானவர்கள் அல்ல. உயர் சக்தியான ஜீவாத்மா தாழ்ந்த ஜட சக்திகளான ஸ்தூல சூக்ஷ்ம சக்திகளை உபயோகிக்கும் போது தனது உண்மையான ஆன்மீக மனதையும் புத்தியையும் மறந்து விடுகிறது. ஜீவாத்மாவின் மீதான ஜடத்தின் ஆதிக்கமே இம்மறதிக்கு காரணம். ஆனால் மாயா சக்தியான ஜடத்தின் தாக்கத்திலிருந்து உயிர்வாழி விடுபடும் போது அவன் முக்தி என்னும் நிலையை அடைகிறான். ஜடமயக்கத்தின் ஆதிக்கத்தால் தான் ஒரு ஜட பொருள் என்றும் ஜட சத்துக்கள் அனைத்தும் தனது என்றும் அகங்காரம் எண்ணுகிறது. இறைவனுடன் எல்லா விதங்களிலும் ஒன்றாகிவிடலாம் என்ற எண்ணம் உட்பட எல்லா பௌதிக கருத்துக்களிலிருந்து விடுபடும் போது அவனது உண்மை நிலை உணரப்படுகிறது. எனவே கிருஷ்ணரின் பல்வேறு சக்திகளில் ஒன்றே ஜீவாத்மா என்றும் அந்த ஜீவசக்தி பௌதீக களங்கத்திலிருந்து தூய்மை அடைந்தவுடன் பூரண கிருஷ்ண உணர்வினை முக்தி நிலையை அடைகின்றது என்றும் கீதை உறுதி கூறுவதாக முடிவாக கூற முடியும் இல்லையா? அப்ப பகவானுடைய சக்திகள், பல்வேறு சக்திகள் பற்றி விளக்கப்படுது. இப்ப இதுல ஜீவாத்மாவுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி இதுல விளக்கப்பட்டிருக்கு. பகவானுடைய சக்திகளும் இங்க இருக்கு. அப்ப ஜீவாத்மாவுடைய தன்மை பகவான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு அப்பால் இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இது எல்லாமே இந்த எட்டும் பிரிந்ததே என்னுடைய, இந்த எட்டும் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜடசக்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதற்கு அப்பால் ஒரு உயர்ந்த சக்தி இருக்கின்றது. அது என்னுடைய உயர்ந்த சக்தி. ஆனா இந்த ஜட இயக்கிய பார்த்தோம்னா தாழ்ந்த சக்தியாக இருக்கின்றது இல்லையா? இது நான் தான் அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதுக்காகத்தான் இந்த ஜட உலகமே படைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப இந்த எட்டுமே சேர்ந்ததாக இந்த ஜடம் இருக்கு. ஆனா இது எப்படி கீழ்நிலை சக்தியாக இருக்கு. ஆனா ஜீவாத்மாக்கள் எப்படின்னா உயர்ந்த சக்தியாக இருக்கு. ஆனா இருந்தாலும் என்ன அப்படின்னாக்கா இந்த இது ஜீவாத்மா உயர்ந்த சக்தியாக இருக்கு. அப்ப அந்த உயர்ந்த சக்தி இருக்கிறனாலதான் இந்த ஜடம் இயங்குது இல்லையா? ஜடத்துக்கு தனியாக செயல்படுறதுக்கு எதுவுமே இல்லை இல்லையா? அப்ப இந்த ஜீவாத்மாக்கள் தான் இது எல்லாமே சொல்லப்படுது. இந்த உயர் சக்தியால் தான் ஜட உலகம் முழுவதும் இயங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஜடத்திற்கு தனியாக இயங்கக்கூடிய எந்த சக்தியும் இல்லை இல்லையா? அப்ப இந்த உடல் பார்த்தோம்னா எப்படின்னா நம்ம ஜடம் தான் சொல்லலாம் இல்லையா? உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் இந்த உடலுக்கு எந்த மதிப்பும் இல்லை இல்லையா? அப்ப ஆனா இந்த உடல்ல இந்த சிறிய ஆத்மா இருக்கிறனாலதான் மதிப்பு இல்லையா? பிரபுபாதர் ஒரு இடத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு கமெண்ட்ரி கொடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. எப்படின்னா இப்ப பாக்குறாங்க இல்லையா, ஒரு பெண்ணை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, ஒரு உருவம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இதே பார்த்தோம்னா ஒரு இதுல ஷோல பார்க்கும்போது ஒரு பொம்மைய வச்சிருக்காங்க, ஒரு பெண் பொம்மையை தான் வச்சிருக்காங்க. ஆனா அவ்வளவு இவ்வளவு அழகா இருந்தாலும் அது யாரும் ரசிப்பதில்லை. ஏன்னா அங்க அது வெறும் ஜடம் இல்லையா? அதுக்கு உயிர் இல்லை. ஆனா அந்த உயிருக்கு தான் மதிப்பு இல்லையா? ஒரு உயிருள்ள ஒரு பெண்ணுடைய உடல் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னாக்கா பிரபுபாதர் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிற சிறிய ஆன்மீக பொறி இருக்கனாலதான் அந்த பெண் அழகா இருக்கா இல்லையா? அப்ப அழகு சொல்றது என்னன்னா அந்த உடலில் இருக்கின்ற அந்த சிறிய ஆன்மீக பொறிதான் அழகு இல்லையா? அப்ப அந்த உடலில் இருந்து ஆன்மா பிரிந்து விட்டால் அந்த உடலுக்கு எந்த மதிப்பும் இல்லையா? அது ஜடம் தான். அப்ப அழகு என்னன்னா ஆன்மீக பொறிதான். அப்ப உடலில் எல்லாத்துக்கும் அந்த உயிர் சக்தி கொடுக்கறது அந்த சிறிய ஆன்மீக பொறிதான். அப்ப அதுக்குதான் நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டுமே இல்லையா? ஏன்னா அது இல்லை அப்படின்னா எதுவுமே இயங்காது
இப்ப இங்க அதான் இங்க விளக்குறாங்க. உயர் சக்தியான ஜீவாத்மாவினால் இயக்கப்படாவில் செயற்படுவதற்கான சக்தி ஏதும் பிரபஞ்ச தோற்றத்திடம் இருக்காது. இப்ப இந்த சிறிய அந்த ஆன்மீக பொறிதான் எல்லாத்துக்கும் அழகாக இருக்கின்றது. ரொம்ப அழகா அந்த விளக்கியிருந்தாங்க. அந்த லைன் ரொம்ப நல்லா இருந்தது இது இல்லையா. அப்ப இதுதான். அப்ப உயிர் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட் தான் இல்லையா. அதுதான் அப்ப சக்திகள் எப்பவுமே சக்திமானால் இயக்கப்படுகிறது. அப்ப பகவான் எப்பவுமே பகவான் தான் கட்டுப்படுத்துபவர் இல்லையா. அப்ப நாம கட்டுப்படுபவர். இது இப்ப அந்த ஒரு நிலையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா உண்மையிலே சுதந்திரம் அப்படின்னு சொல்லி உணர்வது என்னன்னா, நம்ம இங்க உண்மையிலே அந்த ஞானத்தை நாம் உணர்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, நான் கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டு, கிருஷ்ணருடைய கருணை தான் நான் இருப்பதற்கு காரணம், வேற எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி முழுமையாக அந்த அந்த அறிவை யார் அவங்களுடைய அனுபவத்தில் புரிந்து கொள்கிறார்களோ அவங்கதான் உண்மையாக புரிந்து கொள்கிறார்கள். இது ஏன்னா பகவான் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. ஏன்னா பகவானுடைய ஒரு சிறிய பாகம் நாம். அதுதான் இங்க அதான் சொல்லப்பட்டிருக்க. பிரபுபாதர் இங்க சொல்றாங்க, உமது கட்டுப்பாட்டிற்கு சரணடைவதே ஜீவனின் உண்மையான முக்தியாகும். அதுதான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் இங்கே சுதந்திரமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம தவறாக நினைக்கின்றோம். ஆனா உண்மையிலேயே எப்படின்னா, நாம் இங்க மாயா சக்தியுடைய கட்டுப்பாட்டிலிருந்து நாம் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். இது இப்ப இது நான் வேறொரு வகுப்புல சொன்னேன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, நாரதம் இதுல யுதிஷ்டா மகாராஜா போன வகுப்புல சொன்னேன்னா எங்கன்னு கரெக்டா தெரியல. யுதிஷ்டா மகாராஜா என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, இது குருஷேத்திர போர்க்களம் எல்லாமே முடிந்தது. இப்ப இது எல்லாமே முடிந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, திருதராஷ்டிரனும் காந்தாரி அவங்களுடைய அரண்மனையில் இருக்காங்க. அவங்களுடைய 100 மகன்கள் எல்லாமே இறந்துட்டாங்க போர்ல. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு யுதிஷ்டா மகாராஜா ஒரு நாள் காலையில அவங்களுடைய கடமைகள் எல்லாமே முடித்து இங்க பாக்குறாங்க. அவங்களுடைய பெரியண்ணையும் பெரியப்பாவையும் பார்க்கும்போது அவங்க அரண்மனையில இல்லை. இதை பார்த்த உடனே ஐயோ எங்க போயிருப்பாங்களோ, நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா என்னாலதான் ஏதாயிருச்சுன்னு சொல்லி ரொம்ப மனம் வருத்தத்தோட அவங்க தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தேடும் போது நாரத முனிவர் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு அவங்க சொல்றாங்க, இது நீங்க உங்களுடைய இந்த கவலை பார்த்தோம்னா ஒரு பொய்யான காரணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவை அறியாததால் தான் இந்த மனக்கவலை ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாம நினைக்கிறோம் நாம தான் எல்லாமே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி சொல்றாங்கன்னா, நாரத முனிவர் இந்த பஞ்சபூதங்களான இந்த ஜட உடல்கள் எப்படி இருக்குன்னா இது காலம், கர்மம், குணம், ஜட இயற்கை குணங்கள். இப்ப இந்த 3 கட்டப்பட்டிருக்கு இல்லையா. நாம் காலத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றோம், கர்மத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்றோம், குணத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்றோம். இப்ப இந்த 3 நாம் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கின்றோம். ஏற்கனவே ஒரு பாம்பின் வாயில் அகப்பட்டு கொண்டுள்ள இதனால் எப்படி மற்றொருவரை காக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் தான் இங்கே சொல்றாங்க. ஏன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது. எல்லாருமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எல்லாமே இங்க இயங்குவது எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் செயல்படுகின்றது. ஆனா இங்க நமக்கு இங்க எப்படி நமக்கு நினைக்க தோணுதுன்னா, பொய் அகங்காரத்தினால் நான் தான் எல்லாமே செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நினைப்பு தான் இந்த ஜட உலகுக்கு நாம் திரும்ப திரும்ப பிணைக்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன ஆகுதுன்னா, உயர் சக்தியான ஜீவாத்மா தாழ்ந்த ஜட சக்திகளான ஸ்தூல சூக்ஷ்மமான ஜட உடல்களையும் சக்திகளை உபயோகிக்கும் போது, ஜட சக்திகளான ஸ்தூல சூக்ஷ்ம சக்திகளை உபயோகிக்கும் போது தனது உண்மையான ஆன்மீக மனதையும் புத்தியையும் மறந்து விடுகிறது. ஜீவாத்மாவின் மீதான ஜடத்தின் ஆதிக்கமே இதற்கு காரணம். இது மாயா சக்தியின் ஜடத்தின் தாக்கத்தில் இருந்து உயிர்வாழி விடுபடும் போது அவன் முக்தி அடைகிறான். இது இந்த பொய் அகங்காரம் தான் என்ன ஆகுதுன்னா, நான் தான் இங்கே உடல், நான் தான் இந்த அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைக்கு நமக்கு ஏற்படுது. ஏன் இந்த ஜட தாழ்ந்த இயற்கையோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரி ஒரு நிலை நமக்கு ஏற்படுது. ஆனா உண்மையிலே நாம யாருன்னா பகவானுடைய நித்திய சேவகன். இப்ப அந்த ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். இப்ப பற்பல சக்திகளில் ஒன்றாகிய ஜீவாத்மா நாம் இங்க எல்லா பௌதிக களங்கங்களிலிருந்து விடுபடும் போது மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா, நாம பகவானுடைய நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி நினைத்த அந்த ஒரு நிலையிலிருந்து நம்மளால் செயல்பட முடியும். நீங்க திரும்ப பாருங்க சொல்லப்பட்டிருக்கு,
ஜட மயக்கத்தின் ஆதிக்கத்தால் தான் ஒரு ஜட பொருள் என்றும் ஜட சொத்துக்கள் அனைத்தும் தனது என்றும் அகங்காரம் எண்ணுகின்றது. இறைவனுடன் எல்லா விதத்திலும் ஒன்றாகி விடலாம் என்ற எண்ணம் உட்பட எல்லா பௌதிக கருத்துக்களில் இருந்தும் விடுபடும் போது அவனது உண்மை நிலை உணரப்படுகிறது. இதுதான் இல்லையா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம தவறாக நினைக்கின்றோம். ஆனால் இது உண்மை நிலை கிடையாது. இது எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லும் போது நல்லா புரியும். இப்போ ஒருத்தர் பார்த்தோம்னா ஜெயில இருக்காங்க. இப்ப அதுல பார்க்கும்போதும் ஒருத்தர் பார்க்கும்போது எப்படி இரும்பு சங்கிலியால ஒருத்தர் கட்டி போட்டிருக்காங்க. இன்னொரு நபரை பார்த்தோம்னா வெள்ளி சங்கிலியால கட்டப்பட்டிருக்காங்க. இன்னொரு நபர் பார்த்தோம்னா தங்க சங்கிலியில் கட்டப்பட்டிருக்காங்க. இப்ப 3 பேரும் பார்க்கும்போதும் தங்க சங்கிலியில் கட்டப்பட்டிருப்பவர் கீழே இருக்கிற அந்த வெள்ளி சங்கிலியும் இரும்பு சங்கிலியும் கட்டப்பட்டவரை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் பாரு தங்க சங்கிலியால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப இங்க பார்க்கும்போது வெள்ளி சங்கிலியில் கட்டப்பட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா, இரும்பு சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கிறவரை பார்த்து சிரிக்கிறார். இப்ப இரும்பு சங்கிலியில் கட்டப்பட்டு இருப்பவரை பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ நான் எனக்கும் அந்த வெள்ளி சங்கிலி தங்க சங்கிலி அந்த மாதிரி நான் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பார்த்தோம்னா 3 பேருமே ஜெயிலுக்குள்ளதான் இருக்காங்க. தங்க சங்கிலியோ வெள்ளி சங்கிலியோ இரும்பு சங்கிலியோ. ஆனா என்னன்னா, இந்த 3ல இருந்து நம்ம வெளியே வரணும் இல்லையா? அதுதான் உண்மையான விடுதலை. ஆனா இந்த பௌதிக உலகத்துல எப்படி பார்க்கப்படுதுன்னா, நான் இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறேன், நான் தங்க சங்கிலியால் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கின்றோம். இப்ப இதுதான் ஜட உலகத்தினுடைய ஒரு நிலை. இப்ப இந்த 3 கட்டுப்பாட்டிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இதுதான் நம்முடைய உண்மையான நிலைக்கு ஆதாரமாக அமைகின்றது. அதுதான் முக்தி அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 6. ஏதத் யோனீனி பூதானி சர்வானீத்ய பதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதக பிரபவக பிரளயஸ்ததா. படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த 2 இயற்கையை சேர்ந்தவையே. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. பொருளுரை. எவையெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் ஜடம் மற்றும் ஆத்மாவின் உற்பத்தி பொருட்களே. ஆத்மாவே படைப்பின் ஆதாரம். ஜடம் ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டதாகும். ஆத்மா ஜட வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உண்டாக்கப்படுவது அல்ல. மாறாக ஜட உலகம் ஆன்மீக சக்தியில் அடிப்படையில் படைக்கப்பட்டுள்ளது. ஆத்மா இருப்பதால் தான் ஜட உடல் வளர்கின்றது. ஒரு குழந்தை பால்ய பருவத்திற்கும் பின்னர் இளமை பருவத்திற்கும் வளர்வதற்கும் காரணம் உயர் சக்தியான ஆத்மா அதனுள் இருப்பதே. அதுபோலவே மாபெரும் பிரபஞ்ச தோற்றம் பரமாத்மாவான விஷ்ணுவாலேயே வளர்கின்றது. இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை உருவாக்க ஆத்மாவும் ஜடமும் இணைகின்றன. இவ்விரண்டும் இறைவனின் சக்திகளாகும். மேலும் அவரே எல்லாவற்றிற்கும் மூல காரணம் ஆவார். பகவானின் நுண்ணிய அம்சமான ஜீவன் வானுயர்ந்த கட்டிடம், பெரிய தொழிற்சாலை அல்லது பெரிய நகரத்திற்கு கூட காரணமாக அமையலாம். ஆனால் அவன் பெரிய பிரபஞ்சத்திற்கு காரணமாக இருக்க முடியாது. பெரிய பிரபஞ்சத்தின் காரணம் பெரிய ஆத்மாவான பரமாத்மாவே. பரமனான கிருஷ்ணரே பெரிய ஆத்மா, சிறிய ஆத்மா இரண்டிற்கும் காரணம் ஆவார். எனவே அவரே எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் ஆவார். இது கட உபனிஷதத்திலும் 2.2.13 உறுதி செய்யப்பட்டுள்ளது. நித்யோ நித்யானாம் சேத்தன சேத்தனானாம் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஸ்லோகத்தில் ஜடம் ஆத்மா பரமாத்மாவை பற்றி விளக்குகின்றது. இது இப்ப இதுல பார்க்கும்போது பார்த்தோம்னா, படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த 2 இயற்கையை சேர்ந்தவையே இல்லையா? ஜடம் ஆன்மீகம் இல்லையா? அப்ப இந்த 2மே பார்க்கும் போதும் ஜடமாக இருப்பதும் ஆன்மீகமாக இருப்பதும் 2த்திற்கும் ஆதியும் அந்தமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இல்லையா? அப்ப கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்றார். ஆனா ஜட உலகம் எப்படி தற்காலிகமானது, ஆன்மீக உலகம் நித்தியமானது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உடல்ல அந்த ஜடத்திற்கு தனியாக இயங்கக்கூடிய சக்தி இல்லை. அந்த ஆன்ம பொறி இருப்பதனால்தான் என்ன ஆகுது, இந்த உடல் வளர்கின்றது இல்லையா? அப்ப அதுதான் 6 வித மாற்றங்களுக்கு ஏற்படுகிறது. இந்த உடலுக்கு 6 வித மாற்றங்கள் இருக்கு. ஆனா ஆத்மா என்றுமே
நித்தியமானது. ஆனா இந்த ஜட உடலுக்குள் இந்த ஆத்மா இருப்பதனால்தான் இந்த ஜட உடல் வளர்கின்றது. இல்ல அப்படின்னாக்கா அது வளர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை இல்லையா? அப்ப காரணம் என்னன்னா ஆத்மாதான் காரணம் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதே மாதிரி பார்க்கும்போது இந்த மாபெரும் பிரபஞ்சம் அதுக்கும் தோற்றம் காரணம் என்ன அப்படின்னாக்கா அதுக்கு பரமாத்மா தான் காரணம் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம பாக்குறோம் ரொம்ப அழகா எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிருக்காங்களே. யாரு இது எல்லாமே கண்டுபிடிச்சாங்க? இங்க சொல்லியிருக்காங்க பிரபா உதாரணம் கொடுக்கலாம். வானிலிருந்த கட்டிடம் இது ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க இல்லையா? இந்த பில்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பெரிய தொழிற்சாலை இங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா? இவ்வளவு பெரிய ராக்கெட் எல்லாம் எவ்வளவு அழகா பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிசயமா ஆச்சரியமா பாக்குறோம் இல்லையா? அப்ப இதே பிரபுபாதர் விளக்குறாங்க ஸ்ரீமத் பாகவதத்தில். எப்படின்னா இது எல்லாமே படிக்கிறாங்களே, இப்ப இதனுடைய மூளையை படித்தவர் யாராக இருக்க முடியும் இல்லையா? அதை படித்தவர் பகவான் தானே இல்லையா? அப்ப பகவான் எவ்வளவு மிகப்பெரியவராக இருப்பார். இப்ப அதை இங்க பிரபுபாதர் விளக்குறாங்க. இது எல்லாமே சாதாரண வாங்கிய கட்டிடம், பெரிய தொழிற்சாலை, பெரிய நகரம், இது எல்லாமே ஒரு மனிதர் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப நம்ம ஆச்சரியமா பாக்குறோம். ஆனா இந்த பெரிய பிரபஞ்சம் எல்லாமே சாதாரண மனிதனால எதுவும் யாராலையும் கட்ட முடியாது இல்லையா? அப்ப அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது இல்லையா? ஒவ்வொரு பிரபஞ்சமும் பாருங்களேன், அது தன்னுடைய இயக்கத்தில் சரியாக சுழன்று கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்ப நம்ம எங்கேயாவது கேட்டிருக்கோமா சூரியன் பூமியை இது ஒரு கோலம் இன்னொரு கோலத்தை இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி? நம்ம யாருமே இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை இல்லையா? ஆனா பாருங்களேன், சூரியன் சரியான அந்த ஒரு நேரத்தில் உதிக்கின்றது, சரியான அந்த நேரத்தில் மறைகின்றது. ஏதோ ஒரு நாள் லீவ் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதுதான். ஏன்னா எப்படி நினைக்கிறாங்கன்னா இது எல்லாமே தானாகவே தன்னிச்சையாகவே சரியான விதத்தில் இயங்கி கொண்டு இருப்பதனால் இதற்கு பின்னால் ஒருவர் இருப்பதை யார் விஞ்ஞானிகளே ஏற்றுக்கொள்வதில்லை இல்லையா? ஆன்மீக பொறி ஆன்மா என்னதுன்னா நம்முடைய கண்களுக்கு தெரியாத அந்த சூக்ஷ்மமான ஒரு நிலையில் இருப்பதனால ஆன்மா இருப்பதே அவங்க ஒத்துக்கொள்வதில்லை. ஆனா இந்த உடலில் அந்த ஆன்மா ஆன்மீக பொறி இருப்பதனால்தான் இது எல்லாமே இயங்குகின்றது. இல்ல அப்படின்னாக்க எது இதுக்குமே ஜடத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை இல்லையா? இந்த உடல் எப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்றோம்? ஜட உடல் தான் சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த ஜடம் தனியாக இயங்கக்கூடிய எந்த இதுவும் இல்லை. ஆன்மீக சக்தியின் காரணத்தால் தான் இயங்குகின்றது அப்படின்னு சொல்லி பகவத்கீதை சொல்கின்றது. இது அப்ப எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னாக்கா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் இல்லையா? நித்யோ நித்யானா சேதன சேதனானா. எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் பகவான் மட்டும்தான் காரணம் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா.